22 வயசாகுற ஒரு பொண்ண 3 நாய்ங்க சேர்ந்து கிட்டத்தட்ட 800 தடவ அவங்களுடைய முகத்த கடிச்சு, கிழிச்சு எறிஞ்சிருக்குது. இதனால அவங்களுடைய உடம்புல இருந்து 30% ரத்தம் வந்து வெளிய போயிருக்குது. ஸோ டாக்டர்ஸ் எல்லாருமே இவங்களுடைய ஃபேஸ பார்த்துட்டு, இவங்களுக்கு வந்து என்ன சர்ஜரி பண்றது? அதாவது கிழிச்ச கிழியில அவங்களுடைய கண்ணுல இருந்து எல்லாமே வெளிய வந்து, அதாவது அத உள்ள போயிட்டு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கொடூரமா இருந்திருக்குது. அந்த 3 நாய்களும் சேர்ந்து அவங்கள வந்து கொடூரமா கடிச்சு, அவங்கள கொதறி எடுத்திருக்குது. ஸோ இந்த விஷயம் வந்து 2021வது வருஷம் டிசம்பர் 23ஆம் தேதி நடந்திருக்குது. கிறிஸ்மஸ்க்கு 2 நாளைக்கு முன்னாடி இந்த மாரி ஒரு கொடூரமான விஷயம் அந்த ஒரு பொண்ணுக்கு நடந்திருக்குது. ஸோ என்ன ஏது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க, கேட்க போறீங்க. ஹலோ அண்ட் வெல்கம் எவ்ரிஒன் டூ வீசியர் அண்ட் யூ வாட்சிங் மீ. ஜாக்லின் டுராண்ட் அப்படிங்கிற 22 வயசாகுற ஒரு பொண்ணு 2021வது வருஷம் டிசம்பர் 23ஆம் தேதி ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு இவங்க போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட் சிட்டரா போயிருக்கிறாங்க. இவங்க 22 வயசுல டால்ஸ்ல இருக்கிற யுனிவர்சிட்டி ஆஃப் டெக்சாஸ் அப்படிங்கிற ஒரு யுனிவர்சிட்டியில படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ அமெரிக்காவுல இருக்கிறவங்க வந்து யுனிவர்சிட்டிலயோ, காலேஜ்லயோ படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, அவங்களுடைய அன்றாட செலவுகள பார்க்கறதுக்காக வீட்ல போயிட்டு காசு கேட்க மாட்டாங்க. அவங்க ஏதாவது ஒரு இடத்துல பார்ட் டைம் ஜாப் பார்ப்பாங்க. டெம்பரரியா வொர்க் பண்ணுவாங்க. அப்படி வொர்க் பண்ணிக்கிட்டு, அதில கிடைக்கிற காச சேமிச்சு வச்சுக்கிட்டு, அவங்களுடைய புக்ஸ் வாங்குறது, அவங்க படிப்புக்கு புக்ஸ் வாங்குறதோ, அவங்களுடைய அன்றாட தேவைகள் பண்றதோ, எங்கேயாவது போறதுன்னா, எங்கேயாவது ட்ரிப் போறதுன்னா, அதுக்கெல்லாம் காசு வேணும் இல்லையா? ஸோ, அதுக்காக வந்து அவங்க வீட்ல போயிட்டு கேட்க மாட்டாங்க. அவங்களே வந்து வேலை செஞ்சு அதுக்கான காசெல்லாம் சேர்த்துக்கிட்டு, அவங்களே வந்து அவங்களுடைய அன்றாட செலவுகள்லாம் பார்த்துக்குவாங்க. இது வந்து அமெரிக்காவுல இருக்கிற ஒரு வழக்கம்னே சொல்லலாம். சரியா? ஆரம்ப காலத்துலேருந்து இன்னைய வரைக்குமே அந்த விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஏன்னா, தன்னுடைய மகன், மகள்கள் வந்து சோம்பேறிகள் ஆகிடக்கூடாது அப்டின்ட்டு அமெரிக்கர்கள் வந்து இந்த மாரி ஒரு விஷயத்த பண்றாங்க. ஸோ, இந்த மாரி தான் இந்த ஜாக்லின் டோனால்ட் அப்படிங்கிற 22 வயசாகுற ஒரு பொண்ணு யுனிவர்சிட்டியில படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. 2021வது வருஷம் டிசம்பர் 23ஆம் தேதி கிறிஸ்மஸ்க்கு 2 நாளைக்கு முன்னாடி இவங்க ஒரு வீட்டுக்கு போயிருக்காங்க பெட் சிட்டரா. அதாவது இவங்க பெட் சிட்டர் வேலைலாம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களோ என்னவோ தெரியல. ஸோ டெம்பரரியா ஒரு வொர்க் கிடைக்குது இல்லையா? அதனால ஒரு காசு கிடைக்கும். ஸோ அதனால இவங்க வந்து ஒரு இடத்துக்கு பெட் சிட்டரா போயிருக்காங்க. அங்க வந்து கிட்டத்தட்ட 3 நாய்கள் இருந்திருக்குது. அந்த 3 நாய்களும் இவங்கள வந்து கொடூரமா தாக்கியிருக்குது. இவங்க வந்து அந்த வீட்டுக்கு போயிட்டு டோர் பெல் அடிச்சிருக்காங்க. அடிச்சதுக்கப்புறம் அந்த 3 நாய்களும் அந்த வீட்டுக்குள்ள இருந்து, அந்த கதவ உடைச்சுக்கிட்டு வெளிய வந்து, அவங்களுடைய முகத்த வந்து கொடூரமா தாக்கியிருக்குது. தாக்குனதுல டாக்டர்ஸ் எல்லாமே அந்த முகத்த பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி இருந்த பழைய முகம் இருக்கு இல்லையா? அந்த முகத்த எங்களால திரும்பி ரீப்ளேஸ் பண்ண முடியுமா என்னன்னு தெரியாது. ஏன்னா, இவங்களுடைய முகத்த வந்து 800 தடவைக்கு மேல கொடூரமா கடிச்சு கொதறி இருக்குதுங்க. அதனால வந்து இவங்களுடைய முகத்த வந்து மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணா கூட இவங்களுடைய முகத்த வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இருந்தாலுமே வந்து நாங்க ட்ரை பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி, அவங்க வந்து பல சர்ஜரிகள் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 வாரங்கள் கிட்ட அவங்கள வந்து கோமா ஸ்டேஜ்லயே வச்சிருந்திருக்காங்க. அவங்க வந்து கோமாவுக்கு போகல. அந்த கடிச்ச கடியில கோமாவுக்கு போகல. இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு வந்து மருந்துகள் குடுத்து, மயக்க மருந்து குடுத்து 2 கிழமையா அவங்கள வந்து கோமா ஸ்டேஜ்லயே வச்சிருந்திருக்காங்க. ஸோ, இவங்க வந்து இப்போ ஒருத்தவங்களுடைய ஃபேஸ் இப்ப என் ஃபேஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, என் ஃபேஸ நாய்ங்க கடிச்சு கொதறிருச்சு. ஸோ, ஒரு 2 கிழமைக்கு அப்புறம் என் ஃபேஸ நான் பார்க்கும்போது, எ நான் பார்த்த என்னுடைய சின்ன வயசுலேருந்து நான் பார்த்த என்னுடைய முகம், மறுபடியும் என்னுடைய இந்த வாழ்க்கையில என்டையர் வாழ்க்கையில எனக்கு அந்த மறுபடியும் அந்த முகம் கிடைக்காது. அதுக்கு காரணம் அந்த 3 நாய்கள் தான் அப்படின்னு யோசிக்கும்போதே, எனக்குள்ள ஒரு கொடூரமான ஒரு கோபம் வரும். அந்த அளவு கோபம் இந்த பொண்ணுக்கு வந்துச்சா என்னன்னு தெரியாது. இருந்தாலுமே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க, அந்த 3 நாய்கள வளர்த்த அந்த வீட்டோடைய ஓனர் இருக்காங்க இல்லையா? அவங்க 2 பேர் மேலயும் கோர்ட்ல போயிட்டு கேஸ் போட்டுருக்காங்க. ஸோ அங்க வந்து அவங்க எல்லாருமே விசாரிச்சுட்டு, அதுக்கான ஒரு தீர்வ சொல்லியிருக்காங்க. இந்த 3 நாய்களும் வந்து வளர்க்கறதுக்கு தகுதியே இல்லாத நாய்கள் அப்படின்னு சொல்லி, அந்த 3 நாய்களையுமே வந்து அ கொலை பண்ணிட்டாங்க. சரியா? போட்டு தள்ளிட்டாங்க. கொலை பண்ணிட்டாங்க. ஸோ அந்த 3 நாய்களும் இப்போ உயிரோட இல்ல. ஆனாலுமே அந்த 3 நாய்கள் இவங்களுடைய முகத்துக்கு செஞ்ச அந்த விஷயம் வந்து இன்னமுமே அவங்களுடைய முகத்துல இருக்குது. இருந்தாலும் அந்த பொண்ணு வந்து இந்த விஷயத்த எல்லாமே பொருட்படுத்தாம அவங்களுடைய அன்றாட வேலைகள வந்து பண்ணிக்கிட்டு போறாங்க. யுனிவர்சிட்டிய வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இத பார்த்த உலகத்துல நெறைய பேர் வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து பேசுனாங்க. கண்டிப்பா வந்து பேசுனாங்க. பேசாம இல்ல. ஜாக்லின் டோனால்ட் அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து இந்த மாரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி நெறைய பேர் வந்து பேசுனாங்க. ஸோ இது மூலமா நெறைய பேருக்கு வந்து இவங்க வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா மாறியிருக்காங்க. அதாவது உடம்புல வந்து நம்மளுக்கு எது இல்லாம போனாலும், நம்ம வந்து போக வேண்டிய பாதைகள் நெறைய இருக்குது.
ஸோ நம்ம வந்து பண்ண வேண்டிய விஷயங்கள் நெறைய இருக்குது. அத கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டம் வரும்போது, அது என்ன இருந்தாலும் சரி, கை போனாலும், கால் போனாலும் கண்டிப்பா அத பண்ணியே தான் ஆகணும். ஸோ அதுக்கான ஒரு வெறி வந்து நம்மளுக்குள்ள இருக்கணும் அப்படின்ட்டு, அவங்க வந்து தைரியமா அவங்களுடைய ஃபேஸ வந்து முன் காட்டி, அவங்களுடைய விஷயங்கள வந்து பண்ணிக்கிட்டு போறாங்க. ஸோ இது மூலமா நெறைய பேத்துக்கு வந்து அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்காங்க. நெறைய பேர் வந்து குடிச்சிட்டு சுத்துவாங்க, ஊர் சுத்துவாங்க. எந்த ஒரு விஷயமுமே இல்லாம, சும்மா ஏதோ இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருந்துகிட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லாம, இவங்களுக்கு வந்து இந்த ஃபேஸ் இப்படி ஆகிருச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே வந்து இவங்க பொருட்படுத்தாம, இவங்க வந்து அன்றாட வேலைகள வந்து இவங்க பண்ணிட்டு போறாங்க. ஸோ அப்படிங்கிறபோது, இவங்க வந்து நெறைய பேத்துக்கு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கிறாங்க. இந்த தன்னுடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் சரி, எனக்கு என்ன நடந்தாலும் சரி, என் உடம்பு அது வந்து என்னைக்கோ ஒரு நாள் இல்லாம போயிரும். ஆனா நான் போக வேண்டிய தூரம் வந்து நெறைய பெரிய தூரமா இருக்குது. ஸோ அந்த தூரத்த வந்து நான் கண்டிப்பா அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி, அவங்களுடைய ஃபேஸையுமே வந்து பொருட்படுத்தாம, ஸோ இன்னுமே வந்து அவங்களுக்கு சர்ஜரி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. டாக்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து அவங்களுடைய பழைய ஃபேஸ வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நெறைய முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நெறைய பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றாங்க. இருந்தாலுமே அவங்களுடைய அந்த நாய்கள் கடிச்சதுல அவங்களுடைய முகம் வந்து ஃபுல்லாவே சிதைஞ்சிருச்சு. அவங்களுடைய பழைய ஃபோட்டோ ஒண்ணு தான் இருக்குது. அந்த ஃபோட்டோவ வச்சு மறுபடியும் அவங்களுடைய ஃபேஸ வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்ட்டு பல சர்ஜரிகள் பண்ணி, அந்த பொண்ண வந்து மறுபடியும் அவங்களுடைய ஃபேஸ வந்து மறுபடியும் ரீப்ளேஸ் பண்றதுக்கான முயற்சிகள வந்து அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கண்டிப்பா வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து டாக்டர்ஸ்க்கு பாராட்டியே ஆகணும். கண்டிப்பா வந்து இந்த பொண்ணு வந்து அந்த மனசு உடையாம அவங்களுடைய விஷயத்த வந்து பண்ணிக்கிட்டே போறாங்க அப்படிங்கிறபோது, அவங்கள வந்து நெறைய பேர் வந்து இன்ஸ்பிரேஷனா எடுத்து, அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க நெறைய பேர். நெறைய பேர் வந்து கவுன்சிலிங் குடுக்குறாங்க. ஆனா அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து நல்லா தான் இருக்கிறேன். எனக்கு எந்த ஒரு விஷயமுமே எதுவுமே இல்ல. நான் வந்து நல்லா தான் இருக்கிறேன். அந்த 3 நாய்களும் எதிர்பாராத ஒரு விதமா என்ன வந்து புரூட்டலா தாக்கிருச்சு. அவ்வளோதானே. மத்தபடி எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நான் வந்து யுனிவர்சிட்டில படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அடுத்து ஒரு ஜாப் பார்க்க போறேன். ஸோ என்னுடைய ஃபேஸ வந்து யாருமே பார்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏன்னா, என் ஃபேஸ ஒருத்தவங்க பார்க்குறாங்க அப்படின்னா, நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா இல்லாட்டி நல்லா இல்லன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். அது வந்து எனக்கு எந்த விதத்திலயுமே அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா, எனக்கு வந்து இத விட நெறைய அவல்நிலைகள்லாம் நடந்திருக்குது. ஸோ, அதனால வந்து எனக்கு இதெல்லாம் பெருசா எதுவுமே கிடையாது. அதனால நான் இத வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, இருந்தாலுமே வந்து கோர்ட்ல வந்து அவங்களுக்கு ஏதாவது அபராதம் குடுக்கணுமா அப்படின்ட்டு அவங்ககிட்ட கேட்டபோது, அவங்க வந்து எனக்கு எதுவுமே தேவையில்ல. இதுக்கப்புறமாவது இந்த மாரி நாய்கள் வந்து வீட்டுகள்ல வளர்க்காம அ இருக்கணும் அப்படின்ட்டு நீங்க ஒரு சட்டம் போட்டீங்கன்னு சொன்னாக்கா, அதுவே எனக்கு பெரிய ஒரு உதவியா இருக்கும். ஏன்னா என்ன மாதிரி எனக்கு அப்புறம் வந்து இந்த யூனிவர்சிட்டிலயோ, காலேஜ்லயோ படிக்கிறவங்க வந்து அவங்களுடைய டெம்பரரி ஒர்க்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாரி ஒரு விஷயம் எனக்கு நடந்துருச்சு அப்படிங்கிறபோது, இதுக்கப்புறமாவது இந்த மாதிரி அ ரொம்பவுமே ப்ரூட்டல் தாக்கக்கூடிய நாய்கள் இருக்கு இல்லையா? அதுகள வந்து வீட்டுக்குள்ள வைக்காம ஏதாவது வெளிய வந்து கூடுகள் கட்டி, அந்த மாரி வளர்க்கறதுக்கு உத்தரவு போடுங்க. இல்லாட்டி வளர்க்கவே கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டாலும் ஓகே தான். அது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கும் அப்படின்ட்டு மத்தவங்களுக்கும் உதவி பண்ணியிருக்கிறாங்க. மத்தவங்களுக்கும் வந்து ஒரு உதாரணமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாரி ஒரு சட்டத்த போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அத வந்து கவுன்சில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னமுமே. ஸோ நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அங்க பொண்ணு வந்து எவ்வளோ எதிர்பார்ப்புல இருந்திருப்பாங்க. நான் வந்து 2 நாளைக்கு அப்புறம் வந்து கிறிஸ்மஸ் கொண்டாட போறேன் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட அந்த பொண்ணு இருந்தபோது, 2 நாய்கள் வந்து 2, 3 நாய்கள் வந்து அந்த பொண்ண வந்து அட்டாக் பண்ணதுனால, இந்த மாரி ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு நடந்திருக்குது அப்படிங்கிறபோது, அவங்களுக்கு வந்து எவ்வளோ ஒரு மன கஷ்டமா இருந்திருக்கும். ஆனா அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இந்த வருஷம் நான் கிறிஸ்மஸ் கொண்டாடல. ஆனா அடுத்த வருஷம் நான் கிறிஸ்மஸ் கொண்டாடுவேன். எனக்கு அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதனால நான் இத வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போறேன் அப்படின்ட்டு இன்னுமே மன வலிமையோட அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கைய வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இன்னமும் வந்து அவங்க கேமராவுக்கு மக்களுக்கு வந்து ஃபேஸ காட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இவங்க நெறைய பேத்துக்கு இன்ஸ்பிரேஷனலா இருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த வீடியோ வந்து எடுத்து பேசுறேன். சரியா? கண்டிப்பா வந்து இவங்கள மாதிரி எல்லாருமே இருக்கணும். இவங்கள மாதிரி மனதைரியத்தோட நெறைய பேர் இருக்கணும். அதாவது ஏதாவது ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னு சொன்னாக்கா, யாராச்சும் நம்மள அசிங்கப்படுத்துனாங்க அப்படின்னா, நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, டக்குனு ரியாக்ட் பண்ணுவோம். நம்ம மூஞ்சி மாறும். ஒரு ஓரத்துல போயிட்டு உட்காந்துருப்போம். அதெல்லாம் பண்ணக்கூடாது. அவன் பேசுறான் பேசிட்டு போகட்டும். நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு சொல்லி, அத வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிரணும். நெறைய ஸ்டேட்டஸ்லாம் பார்ப்போம். நெறைய வீடியோஸ்லாம் பார்ப்போம். அதெல்லாம் வந்து இருக்கும். அத வந்து ரியல் லைஃப்ல நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறபோது வந்து நம்மளுக்கு வந்து அது வந்து மீண்டு வர முடியாது. டக்குனு மீண்டு வர முடியாது. அது டக்குனு மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு இவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். ஸோ, அதனால தான் நான் வந்து இவங்கள வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனலா வீடியோவா நான் எடுத்து பேசுறேன். உங்களோட இன்சிடென்ட் உங்களுக்கு என்ன ஆச்சு? ஜாக்லின் டோலன் அப்படிங்கிறவங்க யார் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கிறேன். அவங்க வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லல. உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் தான் நான் சொல்றேன். அவங்க அதுலருந்து எப்படி மீண்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே நான் வந்து இதில சொல்லியிருக்கிறேன். ஸோ, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவங்கள மாதிரியே நீங்களும் மனதைரியத்தோட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இதே மாரி உங்களுடைய லைஃப்லயும் நெறைய இன்சிடென்ட் நடந்திருக்கும். அத எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிட்டு, அடுத்து என்ன நடக்கணுமோ, அத மட்டும் டார்கெட் பண்ணி நீங்க போய்க்கிட்டே இருங்க. யாராலயுமே உங்கள தடுக்கவே முடியாது. ஓகேவா? இதே மாரியான நெறைய வீடியோஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, புவேந்திரன் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாரியான இன்னொரு வீடியோல வந்து உங்கள மீட் பண்றேன். அதுவரைக்கும் சியர்ஸ் அண்டில் தென், பை.